டோர் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு தெளிவான அர்த்தம் இல்லாமல் போயிடும். இயேசுவை ஒரு டோர் மாதிரி உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. அப்படின்னா அதற்கான அர்த்தம் என்ன என்று சொல்லி நீங்கள் யோசிக்கணும். அல்லேலூயா. நானே வாசல் அப்படின்னு சொல்லுகிறாரே, அதற்கான அர்த்தம் என்ன என்கிறது நீங்கள் தெளிவாக ஒரு வாசலை வைத்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பிரைஸ் காட். ஒரு வாசல் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு டோர் அப்படின்னு வந்தால் அதனுடைய வேலை என்ன? நம்ம வீட்டுக்கு வாசல் இருக்கிறது, அதனுடைய வேலை என்ன? ஆமென். பிரைஸ் காட். ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக ஒரு வாசல் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். வாசல் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது இல்லையா? அப்போ ஒரு வாசல் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு வாசலாக வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா அந்த வாசல் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறதோ இயேசு அது எல்லாவற்றிலும் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். பிரைஸ் காட். அந்த வேலைகள் எல்லாம் நமக்காக இயேசு செய்து தருகிறார் என்று சொல்லி அர்த்தம்.